வணக்கம், ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். திஸ் இஸ் யுவர் பாய் அருண். அண்ட் டயர்ட் ஆகிடுச்சுங்க. ஏன் அப்படி அது நம்மளுக்கு தெரில. பட் ஈவன் தோ ஐ ஃபீல் டவுன், பேட்ரி டவுன், நம்ம அதெல்லாம் பற்றி கவலையப்படக்கூடாது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா 3 வீடியோ. எனக்கு ஆக்சுவலி ஒர்க் இருக்குது இன்றைக்கி. அது இருந்தாலுமே நான் ஒரு 3 வீடியோ எடுத்திருக்கேன். நம்பர் 1, நேற்று நான் திருவண்ணாமலை போயிருந்தேன். அங்கே போயிட்டு வந்து ஒரே ஒரு ஆசிரமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரமணாசிரமம் போனேன். காலையில் போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வந்து வந்துட்டேன் ஆசிரமத்தில். அவ்வளோதான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஃபுல்லாக ரமணாசிரமத்தில் மட்டும்தான் இருந்தேன் நேற்று. இப்போ சச் அ பியூட்டிஃபுல் திங், சச் அ ஒண்டர்ஃபுல் திங். எஸ், அங்கே இன்னும் மயில்கள் வந்து அழகாக இருக்காங்க. எல்லாருமே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. 2-3 சின்ன குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து சேஃபாக இது பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பீஸ் இன்னும் அப்படியே இருக்குது. சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். இன்னும் அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ சோல்ஃபுல்லாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அங்கே போயிட்டாலே எனக்கு தோணும், இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஊருக்கு ஒன்று இருக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அவ்வளோ காமாக இருந்தது. அங்கே போயிட்டு வந்து ரமணர் மட்டும் நான் படிக்கல. அங்கே ஓஷோ இருந்தது, ஓஷோவோட புக்ஸ் இருந்தது. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய புக்ஸ் இருந்தது. ஜேகேல வந்து முக்கியமாக அவருடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவர் எழுதின ஒரு புக் இருந்தது. அவருடைய அம்மா வந்து எப்படி வந்து அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி அதில் வந்து அன்னி பெசண்ட்டை பார்த்து வந்து ரொம்ப உள்ளே போனாங்க. ஜேகே யார் அப்படின்றது, ஜேகே born to death அப்படின்னு நினைக்கிறேன். டு டெத் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த இது பேர். 91 வரைக்கும் ஜேகே வாழ்ந்தார். லைக் அவருடைய ஏஜ் நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்குமே அதை பற்றியான ஒரு புக்கை படித்தேன். அண்ட் ஃபார் த லிட்டில் டஸ்ட் வித்தின் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பை ஆத்தர் ஆஸ்பான். அந்த புக் வந்து ரமணாசிரமத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். ஃபஸ்ட்டு பேஜில் செகண்ட் பேராகிராஃபில் நான் படிக்கும்போது கூஸ் பம்ப் வந்த புக்கு எனக்கு. அது நான் வந்து என் டேடிக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ குட் ஏர்ன் சம்திங். லைக் மாஸ்டர் சம்பளத்தில் வந்து வாங்கி ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறது சம்திங் வெரி ஒண்டர்ஃபுல். அது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் தெரியும் அது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. அண்ட் எஸ், நேற்று நல்லா பியூட்டிஃபுல்லாக போச்சு. நேற்று நைட் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு யாருன்னா பாரத்தை பார்த்தேன். பாரத்து கூட வந்து கொஞ்ச நேரம் விளையாடினேன். கேம்ஸை பற்றி பேசணும். திட்டினா ஏன்டா இந்த கேம் வாங்கலையாடா அப்படின்னா, சரி ஸ்ட்ரீமில் வாங்கிடு ஒழுங்காக இந்த வாட்டி ஏதாவது வந்ததுன்னா நீ வாங்கிடு அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா போச்சு நேற்று. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இன்னொரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என் ஊர்லேயே வந்து இருக்கிற ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது ஏதோ ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டேன். பட் எஸ்டர்டே வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் டே தட். அண்ட் டேடி வந்து பார்த்துட்டு, பரவாயில்லடா போன மாதம் டல்லாக வந்து இந்த வாரம் ஹாப்பியாக இருக்கேடா. எஸ், ஸோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இந்த 2025 ஸ்டார்ட் ஆகுது. இதே ஹாப்பினஸ், இதே ஒரு காம்னஸ், இதே ஒரு பீஸ்ஃபுல் எல்லாமே எனக்கு மட்டும் கிடைக்காம உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து if you believe in higher being, I ask him. If you believe in yourself, I ask you to be happy and don't worry. என்ன எவ்வளோ கஷ்டமானமே இருக்கட்டுமே, this shall pass அப்படின்னு விட்டுருங்க. And yes, இந்த வீடியோ இஸ் a very happy, very peaceful, very calm, very energetic. ஏன்னா ஒரு வருஷம் ஆரம்பிக்கிற வருஷம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா, வேர்ல்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டமாக ஐயோ அம்மான்னு இருந்த வாழ்க்கை சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல இடத்துக்கு வருது அப்படின்னா, தட் இஸ் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப். செலவுகள் இருக்கும். காசு இல்லைன்னா விஷயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நான் போவேன். இப்போது ரமணாசிரமத்தில் ஃப்ரீயாக தான் என்ட்ரி பண்ணேன். ஃப்ரீ, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அது டைமிங் இருக்குது. ஆக்சுவலி 11 o'clock வந்து மார்னிங் க்ளோஸ் ஆகுது. அப்புறமா 2 o'clock ஓப்பன் ஆகுது. 2 to 2 இருக்குது. அந்த டைமிங்லாம் இருக்குது. தட் இஸ் தேர் பிகாஸ் ஒரு இடம் இருக்குன்னா ஒரு இடம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணுன்ற அந்த காரணத்தினால தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. ஆல் தி பீப்புள் ஆர் வெரி கைண்ட், ஆல் தி பீப்புள் ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். என்ன விஷயம்னா, நீங்கள் அங்கே போயிட்டு அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். தேர் வாஸ் அ அங்கிள், அவர் தெலுங்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் தெலுங்குன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட தெலுங்கா அப்படின்னாரு. தெலுங்கு தெல்லுது அப்படின்னேன்.
தமிழ் தான் அப்படின்னு. ஏதாவது ஆக்டரா, அதாவது சீரியல் நடிக்கிறீங்களா இந்த மாதிரி, தெலுங்கில் கேட்டால் தமிழில் கேட்டால் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மீதியாக இருந்தேன். எஸ், அங்கே போனீங்கன்னா வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுடைய பீஸ் அதை தேடி வந்திருப்பீங்க. ஸோ அதை தேடி போங்க. அண்ட் எஸ், இதே மாதிரி எல்லா வாரமும் எல்லா நாட்களும் நடக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து யூனோ லைக் உங்களுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு பர்சனை பார்க்காம யூ சி வெரைட்டி ஆஃப் பீப்புள். அதில் எனக்கு கூஸ் பம்ஸ் வர மாதிரி ஐஏஎம்லலாம் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர் அந்த ஒரு மேம் வந்து என்னை வந்து மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ஐஐடிஆர் ஐஏஎம் அது எனக்கு கிளியராக தெரியல, பட் தே ஒர்க் இன் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி அந்த இதில் ஒர்க் பண்ணவங்களோட வந்து என்னால் ஸ்பீக் பண்ண முடிஞ்சது. தே வேர் வெரி மச் knowledgeable about the field. I was very, awestruck about how they are, how humble they are with all the titles they have when behind them. And another doctor, I met a doctor. He was very kind doctor. He was very understanding of all our things. Actually வந்து டாக்டர் ஆகிறதுக்கு வந்து ஆக்சுவலி it takes more than just இது சர்டிஃபிகேட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப தட் இஸ் திங். பட் ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்கிறதே சட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை பார்த்தேன். ஐ ஸ்போக் வித் அன் அட்வொகேட். ஹி வாஸ் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன். 70 years ஆயிடுச்சு. தட் பர்சன் இஸ் ஸ்டில் சச் அ விகர். அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக எவ்வளோ அவர் கொடுக்குற, அவர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணார் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. I was actually needing that advice. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் என்னை நம்பி வந்து என்ன பண்ணார். he is very profitable right now. அது சொல்லக்கூடாது. ஸோ such a beautiful thing. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும்போது உங்களுக்கு தோணும் எப்படி இதுதான் வந்து ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா வந்து the more you speak with the other humans, the more you feel that being human is such a beautiful thing. And don't forget, as long as there is a need and there is something you want, and இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன் உங்களால் எனி ரூபத்தில் பண்ண முடியுது. லைக் you have a chance to speak with another person, another polar opposite person, the perspective of the world, like your vision of the world, your view on the world will differ and it molds you a better person. அது உங்களை வந்து ஒரு இன்னொரு பெட்டரான பர்சனாக வந்து உங்களை மாற்றிக்கும். And I spoke with lots of people and I'm very happy about it. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் 2 வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்க மறக்காதீங்க. டாடா, பை பாய், see you.